என்ன கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் ஏன் கேட்க கூடாது? கேள்வி கேளு, கேளு, உன் இஷ்டத்துக்கு கேளு. நீங்க எல்லாரும் நின்னு வேடிக்கை பாருங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் மாப்ள? எனக்குன்னு ஒரு பிசினஸ், பணம், மரியாதை, இது எல்லாமே வேணும். அது நீங்க சொந்தமா சம்பாதிச்சுக்கணும். வான்மதி, நீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ். சித்தி பேசிட்டு இருக்காங்கல்ல. அண்ணாமலை, நீயே சொல்லு. மாப்ள, நீங்க கேக்குறதெல்லாம் சரி. உங்களுக்கு பிசினஸ் தானே செட் பண்ணி தரணும், நான் தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். நீங்களும் வருண் மாதிரி ஒரு பிசினஸ யோசிச்சு அதை நல்லபடியா நடத்தி உங்க திறமைய நிரூபிச்சு காமிங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம். நானே எல்லா வசதிகளையும் செஞ்சு தரேன். இதுதான் உங்க முடிவுனா சித்தி, அப்ப எங்க முடிவையும் கேட்டுக்கோங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கு மேலயும் நாங்க இந்த வீட்ல இருக்க மாட்டோம். எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம். அக்கா, அக்கா. அக்கா, அக்கா. நாம உங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. இதுக்கு மேல கெஞ்சி நம்மளோட கண்ணியத்தை நிரூபிக்க முடியாது. நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல இருக்கிறது தான் மதிப்பு. அவ போகட்டும். என்ன லீலாவதி பேசுற? இந்த சூழ்நிலையில எப்படி அனுப்ப முடியும்? சூழ்நிலை என்னங்கறத விட சுயமரியாதை ரொம்ப முக்கியங்க. அது நம்மளால கெட்டு போச்சுன்னு பேர் வேண்டாங்க. போகட்டும், அவங்க இஷ்டப்படி வாழட்டும். யாரும் தடுக்க வேண்டாம். தம்பி, இந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் என்னோட முடிவுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருங்க. சந்தோஷமா போயிட்டு வாமா. அத்தை, யாரும் எதுவும் பேசாதீங்க. இதுக்கு மேல நாம இங்க இருந்தா நமக்கு தாங்க அசிங்கம். வாங்க போலாம். அக்கா, அக்கா நில்லுக்கா. பவித்ரா, பெரியமா போக வேணாம்னு சொல்லுங்க. அக்கா. எப்படியோ முதல் விக்கெட்டை எடுத்தாச்சு. அத்தை, இந்த குடும்பத்துல இருந்து யாரையும் வெளியே அனுப்ப முடியாதுன்னு கான்பிடண்டா இருந்தீங்கல்ல. இன்னைக்கு உங்க பொண்ணு ஆசையா பாத்துக்கிட்ட மக வெளியே போறத உங்களாலேயே தடுக்க முடியாம நிக்கிறீங்க. இனிமே ஒவ்வொருத்தரா இந்த குடும்பத்துல இருந்து பிரிக்கிறீங்க. இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் இனிமே நாம அந்த வீட்டு பக்கமே போக கூடாது. அவங்களே தேடி வந்து கூப்பிட்டாலும் சரி. நம்மள மதிக்காதவங்க வீட்ல இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க என்ன சம்பாதிச்சு கொடுக்கறீங்களோ நான் அதை வச்சு குடும்பம் நடத்துறேன். கூழோ கஞ்சியோ இருக்கிறத வச்சு நம்ம கௌரவத்தோட இருக்கலாங்க. என்னங்க? ஆமா, இவ பெரிய ரோஷக்காரி. நமக்கு ரோஷம் ஒண்ணுதான் கேடு. நீ குடிப்படி, கூழோ கஞ்சோ, நான் எதுக்கடி குடிக்கணும்? ஏதாவது பேசி ஒரு கடையை வாங்கிடலான்னு பார்த்தா இப்படி ஓவரா ரோஷமா பேசி தேர இழுத்து தெருவில் விட்டுட்டேடி. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேடி. இருக்கிறத வச்சு குடும்பம் பண்ணுவாளாம். என்னடி இருக்கு? ஒரு மண்ணும் கிடையாது நம்ம கிட்ட. இவ்வளவு நாள் வசதியா வாழ்ந்துட்டு இப்ப தெருவுல குடும்பம் நடத்த சொல்ற? ஏடி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்க பாரு, ஏதாவது பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கர்ப்பமா இருக்குன்னு கூட பார்க்க மாட்டேன். நடு ராத்திரியில நடு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்திட்டல.
பாரு எவன் எவனோ வரான். முதல்ல கிளம்பு, கொஞ்சம் வேகமா நட. சொல்லுங்க, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? உன் மாமியார் என்ன திட்டம் போட்டு வீட்டை விட்டு துரத்திட்டாளா? வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுலாம் அவளுக்கு ஒண்ணு புதுசு. அவளுக்கு அதெல்லாம் ஒரு கை வந்த கலை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இருக்கேன், இனிமே என் கூட வந்து சேர்ந்துக்க. சார் பேசாம போங்க, நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். மனுஷன் டென்ஷன் தெரியாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஏன் தெரியாது? நல்லாவே தெரியும். அண்ணாமலை அத்தையோட பரம எதிரி தானே நீங்க? நான் அந்த குடும்பத்தோட எதிரி மட்டும் இல்லை, என்னோட அப்பாவை கூட. பா கால கொடுமைய பாத்தீங்களா? இந்த வயசுல இவனுக்கு அப்பா யாருன்றத அப்பாவே சொல்ல வேண்டியதா இருக்கு. ஐயோ. ஏய், காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அண்ணாமலை அத்தையை அழிக்கணும்னா வேற வழி தேடுங்க. அதை விட்டுட்டு நான்லாம் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டேன். இருக்கிற டென்ஷன்ல இவங்க வேற. டேய் டேய் உத்தமா, போலாம் வா. வா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கா? பா என்னப்பா இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கோம், இவனடா நான் எதுவுமே பேசாம போறான். ஏய், நீ வண்டி எடு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரிப்பா, இப்ப எங்க போனோம்? போ சொல்றேன். நீங்க இப்படி ஒரு முடிவெடுப்பீங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல. அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ கோவத்துல வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா பெரியவங்க நாம தானே எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு போகட்டும் விடுன்னு சொல்லிட்டீங்க. ஏன்கா? ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் பிறந்த வீட்ல இருக்கணும். எப்போ கல்யாணம் முடிஞ்சதோ அதுக்கப்புறம் அவ புகுந்த வீட்ல தான் வாழணும். அதானே அவளுக்கு மரியாதை. அப்போ இந்த வீட்டுல பவித்ராக்கும் மாப்பிள்ளைக்கும் மரியாதை கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல அண்ணாமலை, அவ இனிமே புகுந்த வீட்ல வாழட்டும்னு சொல்றேன். அதான் ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு? நம்ம பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்து வச்சோம். அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நம்ம கண்ணு முன்னாடியே வச்சு பாத்துக்கிட்டோம். ஆனா இப்ப ஏன் விட்டுட்டீங்க? அக்கா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ளை இங்க இருந்தா மரியாதை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இங்க யாரும் மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? சச்ச, அப்படியெல்லாம் இல்ல அண்ணாமலை. அப்புறம் ஏன்கா? மாப்பிள்ளைய நாம என்ன மருமக மாதிரியா பார்த்தோம்? நம்ம மகனா தானே பாத்துக்கிட்டோம். அவர் இப்படி திடீர்னு வீட்டை விட்டு போக விடலாமா?